முன்னாடி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த கிளாஸ், அதாவது இந்த கிளாஸ் மாதிரி இருக்காது, இது ஒரு மீட்டிங் மாதிரி. உங்கள்ட்ட இருக்கிற டவுட்ஸுகள், நீங்க வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும்ன்றா அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல எப்படி ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணலாம்ன்ற டிப்ஸுகள், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம எந்த ஒரு ரூபா செலவு இல்லாம நீங்க இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கான பாத்வே எல்லாமே வந்து நாங்க இந்த லெக்சர் இதுல வந்து பார்க்க இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கேரண்டி பண்ணுவோம் உங்களுக்கு. நீங்க ஃப்ரீலான்சரா வந்து ஒர்க் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு தரும். அதே மாதிரி நீங்க இன்னொரு ஆளுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியாவை கொடுக்குற அளவுக்கு நீங்களும் வந்து உங்களோட நாலேஜ் வளரும். ஸோ அதுக்கான கேரண்டியை நான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எதன் மூலமா நடக்குதுன்ற சொல்றேன். ஸோ ஸ்கை அப் கேம்பஸ், ஸோ நீங்க இது வரைக்கும் கேள்விப்பாடே இல்லைண்டா, ஸோ ஸ்கை அப் கேம்பஸ் அப்படின்றது ஒரு ஐடி அண்ட் ஃப்ரீலான்சிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த ஸ்கை அப் கேம்பஸால வந்து நாங்க இந்த ஃபைவர் அப்படின்ற மாஸ்டரிங் ஃபைவர் அப்படின்ற கோர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸை வந்து நாங்க டெய்லி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஸோ வெல்கம் டு ஸ்கை அப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைவர். அந்த டாபிக்ல தான் நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னா மூவ் ஆகி இந்த ஃபுல் கிளாஸ் வந்து பார்க்க இருக்கோம். ஸோ இதுக்குள்ள நாங்க எக்கச்சக்கமான விஷயத்த பார்க்கறதுக்கு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனை தரேன். என் பேர் சஞ்சு. நான் வந்து இந்த ஃபைவர் கிளாஸ்ல லெக்சர்னா நான் ஃபுல் லெக்சரும் நான் தான் எடுக்கிறேன். ஸோ நீங்க வந்து நார்மலா என்ன ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டாலே ஓகே. ஸோ சார் அப்படின்னு எல்லாம் கூப்பிட தேவையில்லை, பிரதர் அப்படின்னு கூப்பிட்டாலே ஓகே. நீங்க சாட் பாக்ஸ்ல சரி ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லியா தான் போகும். நீங்களும் வந்து உங்களோட டவுட்ஸ் ஒன் டைம்ல கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைம் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்ற மாதிரி ஒரு டைம் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கேயும் வந்து நீங்க டவுட்டை கேட்டுக்கொள்ளலாம். நான் மைக்கெல்லாம் அதுல ஆன் பண்ணி வைப்பேன். இந்த டைம் மட்டும் மைக்கை நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். பிகாஸ் எல்லாருக்கும் வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி கதைக்கக்குள்ள இன்னொரு ஆளுக்கு வந்து லேக் ஆகும். ஸோ அந்த லேக் ஆகிற இருக்கிறதுக்காக தான் நான் வந்து மைக் ஆஃப் பண்ணி போட்டு உங்களுக்கு சாட் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, எனர்ஜெட்டிக்கா இருங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அடிக்கடி சாட் பாக்ஸ்ல வந்து நான் கேட்கறதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருங்க. ஓகே, ஸோ இன்றைக்கு கிளாஸ் வந்து நாங்க பார்க்க போற விஷயம் இது மட்டும் இல்லை, இதை விட டீப்பா நாங்க நிறைய பார்க்க இருக்கோம். ஜஸ்ட் ஒரு மெயின் கீவேர்ட்ஸ்ல வந்து நான் இதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவர் ஃப்ரீலான்சிங் அப்படின்றா என்னன்றத வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கானதை நாங்க பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃபைவர் அப்படின்றது என்னன்றதை நாங்க உள்ள போய் ப்ராக்டிக்கலா ஒரு ரியல் வெப்சைட்ல போய் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஷோ பண்றேன். அடுத்து வந்து யாரெல்லாம் அங்க ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி டைப்பான பர்சன்ஸ் அங்க ஒர்க் பண்றாங்க, எங்களுக்கு வந்து அங்க சான்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து நான் அதுல சொல்லுவேன். அடுத்த வந்து கிக், இந்த கிக்ன்றது என்ன, ஸோ 3 எழுத்துல இருக்கு இந்த கிக் அப்படின்றது என்னன்றத பார்ப்போம். அடுத்த ஃபைவர்ல ஒர்க் பண்ற, அதாவது ஒரு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றதுக்கும் நார்மலா நாங்க ஒர்க்குக்கு போறோம் தானே, ஸோ அந்த ஒர்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஸோ அதுக்கான இடைவெளி என்னன்றதையும் பார்ப்போம். அதோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஏர்னிங் ப்ரூஃபோட அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் நாங்க இதுல பார்க்க இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நாங்க அடுத்தடுத்த இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்னா என்ன? ஸோ இதுல ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, ஃப்ரீலான்சிங் அப்படின்ற வேர்டை நான் அங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருக்கேன்ப்பா. இதுக்கு முதல் நான் அங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃப்ரீலான்சிங்கை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லாட்டிக்கு இப்பதான் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படியா, நாங்கள் வந்து இருக்கா மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க எங்களோட சாட்ல. ஃப்ரீலான்சிங் எனக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குண்டா வை ஜெஸ் என்ற ஒரு மெசேஜும், இல்லைண்டா நோ அல்லது என்னன்ற ஒரு மெசேஜையும் சென்ட் பண்ணுங்க. ஸோ ஃபாஸ்டா வந்து ரெஸ்பான்ஸ் தாங்க. நான் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தான். ஓகே ஓகே, ஃப்ரீலான்சிங் அப்படின்றா வந்து ஓகே, ஃப்ரீலான்சிங் அப்படின்ற என்னண்டா ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலா பார்ப்போம். ஸோ பயப்பட தேவையில்ல, எல்லாமே தியரிட்டிக்கலா இருக்குது அப்படின்ட்டு நாங்க நார்மலா இதை தியரிட்டிக்கலா உங்களுக்கு சொல்லி போட்டு அடுத்தடுத்து நாங்க உள்ள வெப்சைட்டுக்குள்ள போய் ப்ராக்டிக்கலா பார்க்கிருக்கோம். ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்டா வேலை செய்யற ஒரு முறை. ஸோ நார்மலா நாங்க செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கு நாங்க கீழே ஒர்க் பண்றது இல்லை, நாங்களே வந்து என்ன பொஸ்ஸா இருந்து ஒர்க் பண்ணுவோம். இதுல எப்படி ஒர்க் பண்றோம்னா ஆன்லைன்ல வந்து நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ இதை நான் சிம்பிளா சொல்றேன், இந்த பராகிராஃபை நீங்க பார்த்து பயப்பட தேவையில்லை, சிம்பிளா சொல்றேன். ஆன்லைன்ல வந்து நீங்க ஒரு உள்நாட்டுக்குள்ளேயோ, இப்ப ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காக்குள்ளேயோ, இந்தியன்டா இந்தியாவுக்குள்ளேயோ ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாரின் கிளைண்ட்ஸோட நீங்க ஒர்க் பண்றதா இருக்கட்டும், ஸோ ஆன்லைன்ல வந்து நீங்க ஒர்க் பண்றது அது என்ன ஒர்க்கா இருக்கட்டும், மேபி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப்சைட் டிசைனிங், என்ன ஒர்க்னாலும் நீங்க ஆன்லைன்ல பண்றீங்கன்னா அதை சொல்ற ஃப்ரீலான்சிங். சரியா? ஸோ இதைத்தான் நார்மலா ஃப்ரீலான்சிங்னு சொல்றேன்.
இந்த ஃப்ரீலான்சிங்கை செய்யறவங்களை வந்து சொல்றது ஃப்ரீலான்சர். இது சிம்பிள் தான். இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்றது இல்லை. ஜஸ்ட் நான் ஒரு பேசிக்ல இருந்தே கொண்டு போறேன் எல்லாருக்கும் ஒரு நாலேஜ் கொண்டு வரதுக்காக. ஸோ ஃப்ரீலான்சிங் நார்மலா டிரைவிங் பண்றவங்கள நாங்க டிரைவர்னு சொல்றோம் தானே, அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்றவங்கள நாங்க ஃப்ரீலான்சர் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதை தமிழ்ல தூய தமிழ்ல சொல்ல போனா சுய தொழில் செய்யறவர் அப்படின்னு இதை நாங்க பார்ப்போம். அடுத்த வந்து ஃப்ரீலான்சர்ல வந்து 2 விதமா நாங்க பிரிக்கிறோம் ஃப்ரீலான்சரை. ஸோ ஒன்று வந்து செல்லர், 2வது வந்து பையர். ஸோ செல்லர்ன்றது நார்மலா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு ஷாப்புல விற்கிற ஆளத்தன்னு சொல்ற செல்லர் அப்படின்ட்டு. பையர்ன்றது அதுல வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றால வந்து பையர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப செல்லர் பையர்ன்றது நார்மலா நாங்க யூஸ்வல் லைஃப்ல வந்து கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். பட் இங்க வந்து நாங்க ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பார்க்கக்குள்ள அங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான நேம் வரும், பையர்ஸ் அப்படின்ற கிளைண்ட்ஸ். நீங்க மூவிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இந்த பையர்ஸ் அப்படின்றாக்குள்ள கிளைண்ட்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கதைப்பாங்க மூவிஸ்ல, படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிளைண்ட்ஸ், இது எங்கட கிளைண்ட்ஸ் அப்படின்னு. நார்மலா கிளைண்ட்ஸ் அப்படியாது, அதாவது அவங்க பேமெண்ட்டை பே பண்ணி ஒரு சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்றது தான் இங்க சர்வீஸ் தான். சரியா? ப்ரொடக்ட் இல்ல, சர்வீஸ். அது என்ன சர்வீஸோ அதை பேமெண்ட்டை பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளுக்கு வெப்சைட் டிசைன் வேணும், ஒரு வெப்சைட் வந்து ஒரு கடைக்குன்னா அந்த கடை ஓனர் என்ன செய்வார், வெப்சைட் செய்யக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து பேமெண்ட்டை கொடுத்து அந்த வெப்சைட்டை செஞ்சு வாங்கி எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல அந்த கடையாள் யார், அவருக்கு என்ன கிளைண்ட், அவர் ஒர்க் பண்ணி கொடுக்குறவர் யார், செல்லர். கிளைண்ட் அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் இல்ல செல்லர், அதாவது சொல்லுவோம். ஓகே. ஃப்ரீலான்சிங்ல வந்து எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று இல்ல, 2 இல்ல, எக்கச்சக்கமா இருக்குது. சரியா? இப்ப நாங்க வந்து சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்குள்ள என்ன, அதுக்குள்ள வந்து டிக்டாக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லா விதமான சோசியல் மீடியாக்களும் அந்த இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது. அதே மாதிரி தான் ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து ஒரு காமனான நேம். அதுக்குள்ள நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்வொர்க், பீப்புள்ஸ் பவர், ஃபிளெக்ஸியோ, ஃப்ரீலான்சர், ஃபைவர் அப்படின்னு இன்னும் நிறைய இருக்குது. குரு, தமிழ் குரு, அப்படி அப்படியே எக்கச்சக்கமா இருக்குது. ஸோ அதுல நாங்க பார்க்க போறது இந்த ஃபைவர். ஸோ இதுதான் ஃபைவர் லோகோ. ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டடான ஃப்ரீலான்சிங் ஜாப்புகள். ஏன் நாங்க இதை விட இதைத்தான் மென்ஷன் பண்ற மட்டும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று மைண்ட்ல வந்திருக்கும், எனக்கு தெரியும். ஸோ நான் எதுக்கும் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபைவர் அப்படின்றா என்ன, ஃபைவர் ஹிஸ்டரி என்ன, அது சம்பந்தமா கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு நான் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ ஓகே, ஃபைவர் நீங்க ஃப்ரீலான்சிங் கேள்விப்பட்டேன்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஃபைவர்டா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு ஒரு ஐடியா தெரியும், நான் ஆல்ரெடி இந்த ஃபைவர் சம்பந்தமா ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட் ஜூஸ் பண்ணக்குள்ள நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்று யோசிக்கிறவங்க வந்து வை என்ற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. இல்ல இப்பதான் நான் ஏதோ நியூவா ஒரு வேர்டை கேள்விப்படுறேன் அப்படி என்று யோசிக்கிறவங்க வந்து நோ என்ன ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் சாட்ல. சாரி, வாட்ஸ்அப் இல்ல, இந்த ஜூம் சாட்ல வந்து சென்ட் பண்ணுங்க. யா, ஒரு பிரதர் வந்து ஜஸ்ட் அந்த மெசேஜ் போட்டிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எனர்ஜெட்டிக்கா இருங்க, உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து ஃபாஸ்டா பண்ணுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து மோஸ்டா எல்லாருமே வந்து எஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. யா, ஃபைவர் அப்படின்றது எல்லாருக்குமே மோஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு ஃபேமஸான ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர். இந்த ஃபைவர்ல வந்து நார்மலா சொல்ல போனா ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபைவர் அப்படின்ற. நார்மலா இதுதான் ஃபைவர் லோகோ. ஸோ நார்மலா நீங்க பாருங்க, எஃப்எம் ஐஎம் சேர்ந்த லோகோ. எப்பயுமே ஆன்லைன்ல ஒரு ஒர்க்கை நாங்க பண்ண போறோம், ஆன்லைன்ல வந்து ஏர்னிங்ஸ் கொண்டு வருது, இன்கம் கொண்டு வருது. எங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, இதுல வந்து இன்கம் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு, இதுல இன்கம் கொண்டு வரலாம், ஆன்லைன்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று விஷயம் வருதுண்டா நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அதுல ஹிஸ்டரியை வந்து நீங்க சர்ச் பண்ணணும். ஏன்டா எப்பயுமே இப்ப புதுசா நியூவா கிளம்பி வருது தானே, புதுசு புதுசா அப்படியானது வந்து ஸ்கேம் ஆகிட்டு போகலாம். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியை வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இது அப்படியா அப்படின்றத நாங்க செக் பண்றதுக்கு அதுல ஹிஸ்டரியை பார்க்கணும். ஹிஸ்டரி என்றக்குள்ள இப்போ கணக்கா பண்டைய காலத்துக்கு எல்லாம் பார்த்தது இல்லை, சிம்பிளா நாங்க மேலோட்டமா பார்ப்போம். எவ்வளவு காலமா இது ஸ்டார்ட்ல ரன்னிங்ல இருக்குது, எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணிருக்காங்க, இது மாதிரி சின்ன சின்ன ஹிஸ்டரியை வந்து அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள அது சம்பந்தமான ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் நான் இந்த ஹிஸ்டரி ஒருக்கா நம்மளாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ ஃபைவர் வந்து 2010 லான்ச் பண்ணவங்க. 2010 இருந்து இப்ப 2026 கிட்டத்தட்ட 16 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்குது ஃபைவர். ஒன்று இல்ல, 2 இல்ல, 16 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்குது. அதுல மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஏன் இது மல்டிநேஷனல் சொல்ல போனா இங்க வந்து எல்லா விதமான சர்வீஸும்
இங்க இருக்குது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சர்வீஸ் தான் பை பண்ணலாம் அப்படி என்று இல்லாம இங்க வந்து எக்கச்சக்கமான சர்வீஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் சர்வீஸ் கிட்ட இங்க அவைலபிளா இருக்குது. அடுத்த வந்து அந்த ஃபைவர் இருக்கு தானே, ஃபைவர் வந்து ஃப்ரீலான்சர்ஸையும் கிளைண்ட்ஸையும் வந்து ஒரு கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜா இருக்குது. அதாவது ஒரு நல்ல ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. இப்போ ஆன்லைன்ல ஒர்க் பண்ணக்குள்ள யார் வேணா ஸ்கேம் பண்ணிட்டு போகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா இங்க வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பொண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது. அதுலயே நிறைய மெயின் கேட்டகரிஸா வந்து 500க்கும் மேல கேட்டகரிஸ் இருக்கு. இந்த கேட்டகரி சர்வீஸ் இதெல்லாம் என்ன ஒன்றுமே தெரியல அப்படி யோசிக்க தேவையில்லை. எல்லாம் வந்து நான் அங்கே ஒன் பை ஒன்னா சொல்லுவேன். இன்னும் நாங்க மெயின் பிக்சருக்கே போயில்லை. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்டான விஷயம், எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நானும் சொந்த காலில் உழைக்கணும், ஏதாவது நானும் பண்ணணும், அட்லீஸ்ட் எந்த உழைப்புலயாச்சும் ஏதாவது இன்கம் வரணும், எனக்கு டைம் இல்லை அப்படியானவங்களுக்கு தான் இந்த ஃப்ரீலான்சிங் பெஸ்டான இருக்கும். அதுல நிறைய பேர் அதை விளத்திட்டு திருப்பி ஒர்க்குக்கு போறதுக்கு காரணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நாங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுனால கட்டாயம் நீங்க என்ன செய்வீங்க, இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு மொபைல் ஷாப் ஒன்று போடுறதுக்கு கூடி நாங்க என்ன செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மொபைல் ஷாப்போ ஒன்று எடுத்து அதுக்கு முதல் போட்டு அதுக்கு சில ப்ராடக்ட்ஸை உள்ள போட்டு அப்படி செய்யக்கூட அதுக்கே நிறைய காசு தேவை. அதே மாதிரி நீங்க ஒரு கேர்ளா இருந்தீங்கன்னா என்ன, ஒரு பியூட்டி பார்லரோ அல்லது ஒரு மெஹந்தி ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஷாப்போ ஏதோ அது ரிலேட்டடா இல்ல ஒரு டெய்லர் ஷாப்போ அப்படி போடக்குள்ள கட்டாயம் என்ன உங்களுக்கு ஒரு முதல் ஒன்று தேவை. ஆனா இங்க வந்து 1 ரூபா கூடி போட தேவையில்லை. என்ன காது குத்துறது 1 ரூபா கூடி இல்லாம என்ன இன்வெஸ்ட் பண்றேன் இல்ல ஒர்க் பண்ணலாம் இல்ல. உண்மையா அதுதான். இங்க வந்து நீங்க 1 ரூபா கூடி நீங்க செலவு பண்ண தேவையில்லை. ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் ஒர்க் பண்ண போறீங்க. இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க என்னத்தா உங்களோட டைம். உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான உங்களோட லைஃப்ல சும்மா சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ற அந்த டைமை கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ண கூட அந்த டைமை வச்சு ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லுவேன் எப்படி. அதோட உங்களோட ஸ்கில், இது ரெண்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஒன்று நேரம், அடுத்து உங்கள்ட்ட இருக்கிற திறமை ஸ்கில், ரெண்டையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. 1 ரூபா கூட நீங்க இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. சரியா, 1 பைசா கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாவே நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். பட் நீங்க ஏர்ன் பண்றதுல இருந்து சின்ன கமிஷன் மாதிரி உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவர். அந்த ஃபைவர் வெப்சைட் வந்து எப்படி இருக்குமெண்டா, ஸோ ஃபைவர் கேள்விப்பட்டேன்னு சொல்லிங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபைவர் வெப்சைட் இது வந்து அடிக்கடி அப்டேட் ஆகுறது, 1 மந்த்துக்கு அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து எக்கச்சக்கமான ஒர்க் இருக்கு. இதுதான் வெப்சைட். நார்மலா ஒரு வெப்சைட் தான் ஃபைவர்ன்றது. மொபைல்ல அப்பாவும் இருக்குது. இதுல வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங், டெக், கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர், வீடியோ அனிமேஷன், இப்படி இதுகளெல்லாம் கேட்டகரி அப்படின்னு சொல்றேன். இப்ப வீடியோ அண்ட் அனிமேஷன்ன்றது மெயின் கேட்டகரி. இப்ப அதுக்குள்ள கிளிக் பண்ணி போனோம்னா வீடியோ ரிலேட்டடான சர்வீஸ் எல்லாம் இருக்கு. இதுல பாருங்க, மெட்டா, கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், பேபால், பேயோனியர் இதெல்லாமே வந்து இவங்களோட கொலாபரேட் பண்ணிருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ நீங்க நார்மலா பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைவர்ல இருக்கிற இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இதுல எத்தனை விதமான இதுகள் இருக்குண்டா, சர்வீஸ்கள் இருக்குண்டா நீங்களே பாருங்க. அதுல ஒரு சர்வீஸ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட இன்னொரு விஷயம் வந்து இங்க ஸ்கில் மட்டும் இருந்தா தான் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு ஒர்க் பண்றதுக்கு சில வயசு கட்டுப்பாடு தேவை, இது ஒர்க் பண்றதுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவை, அப்படி என்று எந்த ஒரு ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷனும் இங்க இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டைம் இருக்குது ஒர்க் பண்றதுக்குண்டா கட்டாயம் நீங்க இதுல ஏர்ன் பண்ணலாம். பட் ஏர்னிங் வந்து நீங்க எந்த நாட்டுல இருந்து ஏர்ன் பண்ணாலும் உங்களோட இன்கம் வந்து இங்க என்னவா இருக்கும்டா டொலர்ஸ்ல தான் இருக்கு. இப்ப யோசிங்க, உங்களோட இன்கம் டொலர்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் கரன்சி. ஸோ டொலர்ஸை வச்சு தான் மார்க்கெட் ப்ரைஸே தீர்மானிக்கிறாங்க. அப்ப உங்களோட இன்கம் அந்த கரன்சில இருந்துச்சுன்னா உங்களோட யோசிச்சு பாருங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எங்க சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி ஒரு இன்கம் தான் இங்க வரும் ஃபுல்லாவே. நீங்க எந்த கண்ட்ரில, ஸ்ரீலங்கால இருந்து ஒர்க் பண்ணாலும் நீங்க டொலர்ஸ் தான் ஏர்ன் பண்ணுவீங்க. இந்தியால இருந்து ஒர்க் பண்ணாலும் டொலர்ஸ் தான், இல்லது வேற கனடா, ஆஸ்திரேலியா, மேபி யூஎஸ்ல ஒர்க் பண்ணாலும் நீங்க டொலர்ஸ்ல தான் ஏர்ன் பண்ணுவீங்க. அதை உங்களோட லோக்கல் பேங்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நாங்க சொல்லி தருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா கிராஃபிக் டிசைன் இருக்கு பாருங்க. ஸோ கிராஃபிக் டிசைன் நார்மலா எல்லாருக்கும் தெரியும். கிராஃபிக் டிசைன் என்ன, போட்டோஷாப் அந்த மாதிரி ஒர்க் பண்றது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு வகை டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் இருக்கு. லோகோ டிசைன்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ், பிராண்ட் அண்ட் ஸ்டைல் கைடன்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ், ஆப் டிசைன், யூஎக்ஸ் டிசைன், ரிசூம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபொண்ட் பேட்டர்ன் டிசைன், போஸ்டர் டிசைன், வவுச்சர், ஃபிளையர், புக் டிசைன், இது எல்லாமே கிராஃபிக் டிசைனுக்குள்ள வருது. பாருங்க, நான் இதை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு போறேன். கிராஃபிக் டிசைனுக்குள்ள மட்டும் எவ்வளவு சர்வீஸ் இருக்குன்னு பாருங்க.
ஓகே, இவ்வளவு சர்வீஸும் கிராஃபிக் டிசைனுக்குள்ள மட்டும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற சர்வீஸுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது பெரிய கடல். அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சர்வீஸாவே இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு சர்வீஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் எடுத்தோம்னாலே போய்க்கொண்டே இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 2 மில்லியனு கிட்ட சர்வீஸ் இருக்கு. ஸோ அதர்ஸ் இருக்கு பாருங்க, அதை விட நிறைய இருக்கு அங்கால ஒவ்வொன்றுல. இப்ப டேட்டான்றதுக்கு தனியா இருக்குது, பர்சனல் க்ரோத் இருக்கு, வீடியோ அனிமேஷன், புதுசு புதுசா நிறைய கேட்டகரிஸை வந்து ஆட் பண்ணிக்கொண்டே வராங்க. இப்போ ஃபைவர்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்க, இதெல்லாம் மெயின் கேட்டகரி. இதுக்குள்ள நியூ ஒன்று காட்டுது பாருங்க சில ஏரியாக்கள். இது எல்லாமே வந்து புதுசு புதுசா சில சர்வீஸ்களை வந்து இந்த கேட்டகரிக்குள்ள ஆட் பண்ணிட்டு வராங்க. எல்லாத்துக்குள்ளயுமே நியூ சர்வீஸ்கள் இருக்கும் பாருங்க, நியூ ஆட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து மெயின் கேட்டகரி. நான் மேல சொல்றேன் அந்த கிராஃபிக் டிசைன், ப்ரோக்ராமிங் டெக், இப்படி இது எல்லாமே மெயினான இருக்கிற கேட்டகரி. அதுக்குள்ள இருக்கிற சப் கேட்டகரிஸ் தான் இது சர்வீஸ்கள் எல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் இப்போ சர்வீஸ் சொல்றது என்னென்னு. அப்ப உங்களுக்கு இதுக்குள்ள ஸ்கில் பேஸும் இருக்குது, நான் ஸ்கில் பேஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நீங்க வந்து ஒரு ஸ்கில் தெரிஞ்சாதான் இதுல ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லை. கட்டாயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்டா நீங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்கில் இல்லாதவங்களும் இங்க வந்து ஒர்க் பண்ணலாம். நான் இதை எக்ஸாம்பிளோட எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ன்றதையும் நான் காட்டுறேன் ஒவ்வொரு உண்டா. உங்கள்கிட்டயும் நான் வந்து கேட்கிறேன், ஏதாவது ஸ்கில் இருந்தா நீங்களே சொல்லுங்க, நான் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, இது வந்து ஒபிஷியலாவே ஃபைபர் வெப்சைட்ல நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். இது என்ன சொல்லுதுண்டா, ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் ஒவ்வொரு ஆட்கள் வந்து சர்வீஸை வந்து வாங்குறாங்க. பையர்ஸ் யாரோ எங்கேயோ இருந்து யாரோ ஒரு செல்லர்கிட்ட பேமெண்ட் பண்ணி அவங்க வாங்குறாங்க. இன்னொரு ஆள் வந்து அவருடைய சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கு போட்டோ எடிட்டிங், இப்போ எனக்கு வந்து போட்டோ எடிட்டிங் வேணும், போட்டோ ஒன்று எடிட் பண்ணணும்டா, நான் உங்கள ஒரு ஆள், நீங்க வந்து ஃப்ரீலான்சரா ஃபைவர்ல இருக்கிறீங்க, போட்டோ எடிட்டிங் செய்து கொடுக்குறாங்களா, அப்ப நான் உங்களை ஒரு ஆளை கண்டெக்ட் பண்ணி அந்த போட்டோவை தந்து அதை நீங்க எடிட் பண்ணி தரீங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்றேன். இப்படி ஒவ்வொரு 4 செகண்டுக்கும் யாரோ ஒரு ஆக்கள், நான் போட்டோ எடிட்டிங் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது, ஏதோ ஒரு சர்வீஸ், நான் இப்போ சொன்ன சர்வீஸ்ல காட்டின ஷோ பண்ண சர்வீஸ்ல ஏதோ ஒரு சர்வீஸை விற்று கொண்டே இருக்காங்க, இன்னொரு ஆள் வாங்கி கொண்டே இருக்குது 4 செகண்டுக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 மில்லியன் பிளஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. 50 மில்லியன்ன்றது ஸ்ரீலங்கன் ரூபியோ இந்தியன் ரூபியோ இல்லை, யூஎஸ்டி, பியூர் யூஎஸ்டில வந்து இந்த 50 மில்லியன் டிரான்சாக்ஷனும் வந்து ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்குது. நார்மலா ஒரு ஒர்க்குக்கு நீங்க வாங்கக்கூடிய பிரைஸ் வந்து செல்லரா ஒரு ஃப்ரீலான்சரா ஃபைவர்ல குறைஞ்சது $5. நீங்க என்னதான் குறைஞ்சி ஒர்க் பண்ணினாலும் நீங்க ஒரு கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கட்டாயம் $5 பேமெண்ட் பண்ணணும். அதை விட குறைச்சி அவங்களே நினைச்சாலும் பேமெண்ட் பண்ணலாம். இப்ப நாங்க ஒரு கடைக்கு போயிட்டு இருந்து கெஞ்சி 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 குறைச்சி கொண்டிருப்பேன் தானே, அப்படி $5 தான் ஃபைவர்ல வந்து நீங்க ஒரு கிளைண்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அதை எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப நான் வந்து போட்டோ எடிட் பண்ற ஒரு ஆளா, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு ஆளா ஃபைவர்ல ஒர்க் பண்றேன். நீங்க ஃபைவருக்குள்ளால என்ன செய்றீங்க, அந்த வெப்சைட்டுக்குள்ளால என்ன வந்து கண்டெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு போட்டோ எடிட் பண்ணணும், கூட போட்டோ வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு நீங்க கேட்குறீங்க $3 எடிட் பண்ணி தரையில்லாத என்ற ஒரு போட்டோ வந்து. அப்ப நான் ஓகேன்னு சொன்னா கூடி ஃபைவர்ல அதுக்கு அங்க ஆப்ஷன் இல்லை. குறைஞ்சது அவங்க $5 ஆச்சு பேமெண்ட் பண்ணணும். விளங்கிட்டா, குறைஞ்சது நீங்க உங்களோட சின்ன ஒர்க் கொண்டுக்கே $5 தான் தருவாங்க. மேக்சிமம் $10,000 வரைக்கும் போகலாம். இது ஒரு ஒர்க்குக்கு, சரியா? மேபி 2-3 ஒர்க், 5 ஒர்க், 100 ஒர்க் ஒரு மாசத்துல, அது உங்களுக்கு வார ஓடஸை பொறுத்து இருக்குது. நான் சொல்றது ஒரு ஒர்க்கு ஆக குறைஞ்சது $5 மினிமம் அமௌண்ட். ஸோ $5ன்றது ஸ்ரீலங்கன் ரூபி கிட்டத்தட்ட யூஎஸ்டி கூடிட்டுது. நான் நார்மலா ஒரு அவரேஜா பார்த்தோம்னா $1,500. அதே இந்தியன் ருபீஸுக்கு வந்து $450 அப்படி வரும், சரியா? $450 அப்படி இந்தியன் ருபிக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் இந்த ஃபைவர் வந்து ஏன் ஃபைவரை மட்டும் சொல்றீங்க. இதுக்கு முன்னுக்கு நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் சொன்னீங்களே, ஏன் ஃபைவரை மட்டும் இப்படி பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ். நான் சொன்னேன் தானே, இப்ப கிளைண்ட்ஸ் எங்க இருக்காங்களோ அங்கதான் நாங்க ஒர்க் பண்ணணும். இதை உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப 2 ரோட் இருக்குது, அந்த 2 ரோட்லயும் ஒரே மாதிரி என்ன செய்வோம், பீஸா கட் எப்பவுமே பீஸா கட் இருக்குது. அந்த பீஸா கட்டுல 2 ஏரியாவிலையும் வந்து ஒரு ஏரியால நல்ல ஆக்களா இருக்குது, இன்னொரு ஏரியால வந்து பெருசா ஆக்களே இல்லை, கொஞ்சம் 2-3 குடும்பம் தான் இருக்கு. அப்ப பீஸா கட் எங்க நல்ல மார்க்கெட் நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க, ஆக்கள் கூடி நடத்துல. ஏன் எங்க கஸ்டமர்ஸ் இருக்கோ அங்கதான் நல்ல பிசினஸ் நடக்கும். அதே மாதிரி தான் மற்ற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு தானே, நான் சொன்ன வேற வேற அப், ஃபிளெக்ஸி ஜாப், அது கூகுள் ப்ரோ, இது தமிழ் ப்ரோ, அதுகள் எல்லாமே வந்து
கிளைண்ட்ஸ் வந்து இல்லை. மோஸ்டா சொல்ல போனா அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது செல்லர்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் கூட தெரியாது. அப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ்கள் இருக்குது. ஆனா ஃபைவர் வந்து மோஸ்டா ஒன் ஆஃப் த பெஸ்டாகவும் ஃபர்ஸ்டாகவும் இருக்கிற ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் வடிவா இங்க வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்த விஷயம், நீங்க இங்க எல்லா விதமான சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு டான்சிங் தெரியுமெண்டா டான்சிங் டீச் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ் போடலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அல்லது நீங்க ஒரு டீச்சர்னா டீச்சிங் பண்ற மாதிரி, நீங்க ஒரு லோயர்ண்டா லோ செய்யலாம். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரோ என்ன ஓனர் நீங்க இங்க செய்யலாம். என்ன நீங்க ரியல் வேர்ல்டுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க இங்க ஒரு கம்ப்யூட்டர் இதுக்குள்ளால வந்து சாஃப்ட்வேர் டிஜிட்டலா ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அடுத்த வந்து சேஃப் அண்ட் செக்யூர். நான் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கு மேல ஒரு ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ யாரோ ஒரு பேமெண்ட் பண்ணி தானே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு சர்வீஸை. அதே மாதிரி எத்தனையோ டாலர்ஸுக்கெல்லாம் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு. எத்தனையோ கிளைண்ட்ஸ் எத்தனையோ செல்லர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ ஒரு ஹேக்கரோ அல்லது ஒரு ஸ்கேமரோ வந்து உள்ள போந்து அவளத்தையும் அடிச்சுட்டு பறக்கலாம் இல்லையோமா. அதை எல்லாத்தையும் வந்து சேஃபா நல்ல செக்யூரிட்டியா பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஃபைவர். கிட்டத்தட்ட 16 வருஷமா எந்த ஒரு ஸ்கேமிங் நியூஸும் அல்லது எந்த ஒரு ஆள் ஸ்கேம் ஆயிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரையில. ஸோ சிம்பிளா தெரியும் தானே, ஒஃபிஷியலா எந்த ஒரு நியூஸும் வரையில, அன்ஒஃபிஷியலாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஃபைவர்ல 6 வருஷத்துக்கு மேல இதை ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த நியூஸும் கேள்விப்படையில. அடுத்து ஒர்க் எனிவியா. ஸோ இது நார்மலா தெரியும். நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு கண்ட்ரில இருக்கிறீங்க, மேபி உங்களோட ஃபியூச்சர்ல ஒரு கண்ட்ரியை விட்டு ஷிஃப்ட் ஆகி வேற கண்ட்ரில வந்து லைஃப் ஸ்டைல ஸ்டார்ட் பண்றதாலும் அங்க போய் நீங்க ஒரு பிசிக்கலா ஒரு ஒர்க்கை தேடுற வரைக்கும் நீங்க இந்த ஒர்க்கையே அங்கேயும் கண்டினியூ பண்ணலாம். ஏன் கரன்சி வந்து நீங்க யூஎஸ்டில டாலர்ல ஒர்க் பண்ண போறீங்க, உங்களுக்கான கிளைண்ட்ஸும் அங்க இருப்பாங்க. ஃப்ரீலான்சிங் ஆன்லைன்ல ஒர்க் பண்ற அதே கிளைண்ட்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கான ஒர்க்குக்கு பிரச்சனையே இருக்காது. மேபி நீங்க ஃபுல் டைமே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க இதுக்கு இறங்கிட்டீங்கடா. அதே மாதிரி இப்ப எந்த டைமும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்ப பார்ட் டைமும் ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாவும் ஒர்க் பண்ணலாம். மோஸ்டான ஆட்கள் வந்து பார்ட் டைமா தான் இறங்குவாங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றதுக்காக. அதுக்குள்ள வந்து அதுல இன்ட்ரெஸ்டிங்கும் அதுல வந்து பெனிஃபிட்ஸும் தெரிஞ்ச அப்புறம் என்ன செய்வாங்க, ஃபுல் டைமுக்கு இறங்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப நீங்க வந்து ஒரு வெப்சைட் டிசைனரா இருக்கிறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து தெரியும். அது நீங்க கோடிங் பண்ணி வெப்சைட் பண்றீங்களோ அல்லது வேர்ட்பிரஸாலயோ அல்லது ஏஐயால வெப்சைட் செய்றீங்களோ அது தேவையில்லை. நீங்க ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபைவர்ல வெப்சைட் டிசைன் பண்றதுக்கு, அதுவும் ஒரு பேஜ்ண்டா ஹோம் பேஜோ ஏதாவது ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்றை டிசைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட $80 இருந்து $150 நீங்க அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களோட பேமெண்ட்டை செட் பண்ணலாம். கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணக்குள்ள அது கிளைண்ட்ஸை பொறுத்து இருக்கு நீங்க ஒர்க் பண்றது. இப்போ நல்ல பெரிய டிமாண்டான கிளைண்ட்ஸ், பெரிய பெரிய ரிச்சான கிளைண்ட்ஸ் வந்தா நீங்க கொஞ்சம் பேமெண்ட்டை கூட்டலாம். இப்போ நார்மலா ஒரு கிளைண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணக்குள்ளே தெரியும் இவர் வந்து நல்லா பேமெண்ட் பண்ணுவாரா, இந்த பேமெண்ட் தருவாரான்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா வந்து வரும். அப்ப நீங்க நார்மலா $80 இருந்து $150 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பேஜ்ல நீங்க வெப்சைட் ஒன்றை டிசைன் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட அது சரி $100 வைப்போமே, ஸ்ரீலங்கன் ருப்பியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவரேஜா 30,000 ரூபா ஒரு அவரேஜான ஒரு ஆள்கிட்ட மந்த்லி சேலரி. இதே இந்தியனுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபா ஒரு மந்த்லிக்கு ஒர்க் பண்றதுக்கான சேலரி தான் கிட்டத்தட்ட அது. அப்ப அதை நீங்க ஒரு நாள்லயே அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண போறீங்க $100. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஸ்கில் இருக்கிற ஆள் ஃபுல் டைம் என்ன செய்வாங்க, இறங்க பார்ப்பாங்க. இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சா ஜஸ்ட் ஒரு ஆர்டர் இருக்கு. இப்படி அவர்கிட்ட மந்த்லயோ வீக்லியோ வந்து ஒரு 5 ஆர்டர்ஸோ 6 ஆர்டர்ஸோ வந்தாலே அவர்கிட்ட ஏர்னிங்ஸ் வந்து அங்கே இருக்க முடியும் யோசிங்க. அடுத்து வந்து டாலர்ஸ்ன்றது என்ன, உங்களோட இன்கம் வந்து ஃபுல் டாலர்ஸ். இப்போ டாலர்ஸ்ன்றது எங்களோட கண்ட்ரியில கரன்சியை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து என்ன, டாலர்ஸோட ப்ரைஸ் வந்து நல்லா கூடி இருந்தது. ஸ்ரீலங்கால 310 அந்த லெவல்ல இருந்த டாலர்ஸ் வந்து 340 போனது, 42 43 அந்த லெவலுக்கு போனது. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து 80 இருந்த டாலர்ஸ் வந்து இப்போ 94 92 ருப்பிக்கு வந்து வந்திருக்கு. அப்ப உங்களோட இன்கம்மே டாலர்ஸ்லயே வச்சிருக்கக்குள்ள பாருங்க, உங்களோட சேலரி வந்து பெர்மனண்டா இந்த அளவு தான் அப்படின்னு சொல்ல இயலாது. அப்ப டாலர்ஸோட பிரைஸும் கூட ரேட்டும் கூட கூட உங்களுக்கான சேலரி இருக்கிறது இன்னும் கூடும் அமௌண்ட். கிட்டத்தட்ட இன்கம் ஃபுல்லாவே டாலர்ஸ்ல இருக்கிற விட உங்களுக்கு அதுதான் பெனிஃபிட்ஸ். இப்ப இவ்வளவு பெனிஃபிட்ஸும் இருக்குது உங்களோட இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, இப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபைவர்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம்? இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், இங்கிலீஷ் தேவை, இது நிறைய எல்லாம் கதைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. அதே மாதிரி சில பேர் யோசிப்பாங்க இதுக்கு பொறுமை வேணும், இருந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க கேர்ளோ போயோ இங்க ஸ்பெசிபிக் பண்ணி யாரையும் சொல்லல ஃபைவர்.
இப்போ நீங்க வந்து இப்பதான் ஒரு கிரேட் 5 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்து அவருக்கு கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ற நாலேஜ் இருந்தாலே ஃபைபர்ல இறங்கி ஒர்க் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் சொல்றது ஆல்ரெடி ஏதோ ஒரு கோர்ஸோ அல்லது ஸ்கில்லையோ வந்து படிச்சால், இப்போ வெப்சைட் டிசைனிங்கோ வீடியோ எடிட்டிங்கோ கட்டாயம் வந்து அதெல்லாம் படிச்சிருக்கணும். அப்படி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. மேபி ஒரு ஷொப்புக்கோ அல்லது இங்கே ஒரு இடத்துல இன்னொரு கம்பெனிக்கோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களுக்காக அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுங்க. ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன செய்யறவங்க, ஒர்க் பண்றதுக்கு பார்ட் டைமா தேடிட்டே இருக்கிறவங்க விட்டு பார்ட் டைமா ஏதாவது ஒர்க் ஆன்லைன்ல பண்ணலாமான்னு அவங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒன்று இந்த இந்த ஃபைவர் அப்படின்றது. அடுத்த பார்ட் டைமா ஜாப் தேடுறவங்க நிறைய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா பார்ட் டைமா ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வேற லெவல்ல ஃபிட் ஆகும். இதுக்கு வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஸ்பெசிஃபிக்கான டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்க டிப்ளமா வேணும், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வேணும், நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அப்படியாண்டி எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், உங்களுக்கு டைம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம் இறங்கி. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் கொண்டு போறேன். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு போக இல்லை. அதுக்காக தான் பேசிக்கானது. திருப்பி டவுட்ஸ் இருந்து நீங்க கேட்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க நான் இழுத்து வச்சு உங்களை அடிக்க போறது இல்லை. ஓகே. ஓகே, இதே இப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லேப்டாப் அல்லது ஒரு கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன் இருந்தாலும் நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, இப்போ லேப்டாப்ல பாக்குற வியூ, அந்த ஸ்கிரீன் சைஸ் தெரியும் தானே, அதே மொபைல் போன்ல பார்த்த மட்டும் இப்படி இருக்கு. ஸோ அது ரெண்டும் உங்களுக்கு ஓகேன்னா நீங்க மொபைல் போன்லயே நீங்க ஒர்க் பண்ணலாம். அல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா பெஸ்டா இருக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன் இப்ப இருக்கிற டைம்ல சொல்லவே தேவையில்லை. எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் கனெக்ஷன் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக பெரிய லெவல்ல உங்களுக்கு 1 GB 2 GB செகண்டுகளுக்கு ஒன்று மட்டும் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் தேவையில்லை. நார்மலா உங்களுக்கான சிம்பிளான இன்டர்நெட் இருந்தாலே காணும். அடுத்து சட் லெவல் இங்கிலீஷ். இப்போ சட் லெவல் இங்கிலீஷ் ஒன்று நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. கிராமர், அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் போடுவாங்க, அது எல்லாமே எங்களுக்கு தெரியாது. அப்படியானவங்களுக்கு இந்த இது பெர்ஃபெக்ட். இங்கிலீஷ் தெரியாட்டிங்க நீங்க கூகுள்ல போய் கூகுள் டிரான்ஸ்லேட்ல இல்லை சட் ஜிபில கூடி நீங்க போட்டு எடுத்துக்கொள்ளலாம். நார்மலா ஒரு இங்கிலீஷ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கதை வந்தானே சிம்பிளான இங்கிலீஷ், பாய்ஸ் கதைப்பாங்க இங்கிலீஷ், ஒரு கிராமர் இருக்காது, ஆமிஷா இருக்காது, அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் இருந்தாலே நீங்க இதுல பிழைக்கலாம். ஓகே, இப்ப அடுத்த மெயின் விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க ஃப்ரீலான்சிங் என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ஒரு விஷயத்த ஃபைவரை பார்த்தோம். இப்ப ஃபைவர்ல இருக்கிற ஒரு விஷயம் வந்து கிக். இந்த கிக்கை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முதல் இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு அப்படி ஃபீல் பண்றவங்க வந்து வை என்ற ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. இல்ல நான் இது வரைக்குமே பார்க்க இல்லை அப்படின்றவங்க இது வரைக்கும் கேள்விப்படலைண்டா என்னன்ற ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் தான், ஃபாஸ்டா இருக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகே, சில பேர் ஜெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நார்மலா எல்லாருக்குமே ஃப்ரீலான்சிங் ஃபைவர் அப்படிலாம் தெரிஞ்சிருக்கும். பட் மோஸ்டான ஆட்களுக்கு கிக்கை பற்றி தெரிஞ்சிருக்காது. கிக்ன்றது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான், நீங்க யூஸ் பண்ற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, ஓகே பிரதர், குட் குட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, கிக் அப்படின்றது ஒரு, நீங்க வந்து இப்போ வாட்ஸ்அப்ல விட்டீங்க ஒரு வீடியோ இருக்கு, சரி, ஒரு வீடியோ, என்ன வீடியோ, ஓகே, எங்கட கருப்பு படம் இத சூர்யாவோட வீடியோ ஒன்று இருக்குது ஸ்டேட்டஸுக்கு. சரி, அந்த வீடியோவை நீங்க வாட்ஸ்அப்ல கொண்டு போய் ஸ்டேட்டஸா விடுறீங்க, அங்க நாங்க ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதே வீடியோ கொண்டு போய் இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க, அதை ஸ்டோரி என்று சொல்லுவோம். ஏன் அங்க நாங்க அதை ஸ்டேட்டஸ் சொல்றோம் இல்லை, ஏனென்றா அந்த இடத்துல அதுக்கு அந்த நேம் இருக்குது. வாட்ஸ்அப்ல போட்டா ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாவில் போட்டா ரீல்ஸ். அதே மாதிரி தான் கிக்ன்றது இந்த ஃபைவர்ல நாங்க போட போற சர்வீஸை சொல்றோம். நீங்க வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவோட உங்களோட இதை வந்து பப்ளிஷ் பண்ணினீங்கன்னா அது ஒரு கிக். நான் வந்து போட்டோ எடிட் பண்ணி தருவேன், இது ஒரு கிக். நான் வந்து போஸ்டர் டிசைன் பண்ணி தருவேன், இது ஒரு கிக். இதைத்தான் சொல்றேன் கிக் அப்படின்னு, நாங்க போட போற சர்வீஸை சொல்றது. அப்ப இனி நான் கிக் கிக்ன்னு கதைச்சிங்கன்னா இனி உங்களுக்கு தெரியணும் அதுங்கிட்ட சர்வீஸ் உண்டு. கிக்ன்றது ஃபைவர்ல கிங் மாதிரி, சரியா? சோ இந்த கிக்ன்ற 3 எழுத்து தான் ஃபைவர்ல இருக்கிற செல்லர்ஸ் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த கிக்கை கிரியேட் பண்றதுக்கு நாங்க 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று ஓவர் வியூ,
ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரிக்ரூட்மெண்ட்ஸ், கிக் இமேஜ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ ஓவர்வியூல நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்றேன். ப்ரைசிங்ல வந்து நீங்க எவ்வளவு பேமெண்ட் அந்த ஒர்க்குக்கு வாங்குறன்ற மாதிரி சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்னா அந்த ஒர்க்கை நீங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்றேன். ரிக்யூமெண்ட்ஸ்ன்றது இப்போ கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து என்ன தேவை அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு. இப்போ கிக் இமேஜ்னா நீங்க ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் போடத்தானே வேணும். நான் இந்த வேலையை செய்வேன், அந்த வேலையை பற்றி கொஞ்சம் ஏதாவது இமேஜ் டிசைன் ஒன்று போட்டோ ஒன்று போடணும். அந்த போட்டோ போட்டோம். ஸோ இவ்வளோத்தையும் போட்டால் தான் ஒரு கிக்கே நாங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃபைவர்ல. ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் கட்டாயம் தேவை. ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்ல ஃபைவர்ல வந்து கிக்க வந்து அதாவது ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஸ்கில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஏர்ன் பண்ணலாம். அப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க என்ன இப்பவே காதை குத்துறானே வேணுண்டு. அப்படி இல்லை, நான் இதை வந்து ஷோ பண்றேன். இப்போ ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்கில் பேஸுக்கு வந்து போஸ்டர் டிசைன், வெப்சைட் டிசைன். கட்டாயம் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும்னா நீங்க ஒரு ஸ்கில் பழக இருக்கணும். நீங்க ஓனா ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும், அல்லது நீங்க ஓனா அங்கே ஒரு இடத்துல படிச்சு பழகி இருக்கணும். சும்மா எடுத்தோடனே யாராலையும் செய்யல வெப்சைட். போஸ்டர் டிசைன்ன்றதும் கட்டாயம் நீங்க ஒரு இதை படிச்சிருக்கணும். நான் ஸ்கில் பேஸ், ஸ்கில்லே தேவையில்லை. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றன்றது இப்போ நீங்க எடுப்பீங்க தானே ஒரு போட்டோன்னு, சும்மா எல்லா இடமும் பின்னுக்கு ஏதோ 4-5 சைக்கிள்கள் அதே மாதிரி ஒரு பில்டிங் எல்லாம் நிக்கிறதுனா உங்களோட போட்டோ மட்டும் தனியா எடுக்கிறது வெட்டி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க ஒரு கோர்ஸ் ஒன்றும் படிக்கிறது தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் ஆகணும், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடும். பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவர் பாயிண்ட்டை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன், எக்ஸல்ல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன், வேர்ட் ஃபைல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றேன், அல்லது பிடிஎஃப் வந்து வேர்ட் ஃபைலா கன்வெர்ட் பண்றேன். இதுக்கு நீங்க செப்பரேட்டா கோர்ஸ் ஒன்றும் படிக்கணும் எந்த அவசியமும் இல்லை. இதை வந்து நீங்க சிம்பிளாவே ஏர்ன் பண்ணலாம் இந்த ஸ்கில்ல வச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ச் பண்றேன். இந்த வெப்சைட் இருக்கு தானே, வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற நான் சர்ச் பண்றேன். சிம்பிளா ஒரு ஸ்கில் பேஸை சர்ச் பண்றேன். இதுல சர்ச் பண்ணோடனே பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் அந்த வெப்சைட்டுக்கு வந்து அவங்க இப்படிதான் இருக்கு. இதுதான் கிக்னு சொல்றேன். இந்த ஆக்கிட்ட போட்டோஸோட வருது. ஒவ்வொரு ஆக்களும் அவங்க என்ன செய்யறாங்கன்றத ஷோ பண்ணி காட்டுறது தான் சொல்றேன் கிக்ஸ் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க, நார்மலா இவர்த்தையே ஓப்பன் பண்றேன். ஒரு ஆள்கிட்டயே ரேண்டமா நான் இவர்த்தையே ஓப்பன் பண்றேன். இவர் வெப்சைட் டிசைன் செஞ்சு கொடுப்பேன் சொல்றேன். இவர் பாருங்க, ஒரு பேஜுக்கு லேண்டிங் பேஜ், ஒன் பேசிக் லேண்டிங் பேஜ், அதுக்கு $80 வாங்குறேன். நான் சொல்லியிருந்தேன் $80. அதே ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல வந்து 5 பேஜுக்கு $180, பிரீமியம் பேக்கேஜுக்கு $300. வெறும் 10 பேஜுக்கு இப்போ கூடி ஒரு ஆர்டர் வந்து கியூல இருக்கு. அவர் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கார். கிட்டத்தட்ட 311 ஆர்டர் வந்து முடிச்சிருக்கு. எல்லாமே வந்து 5 ஸ்டார் தான். சரியா, 311 ஆர்டர்ஸ். சரி, 302 பாருங்க. 302 பார்த்து பேசிக் 102 பார்த்தாலும் எங்க போகுது அவர்கிட்ட பிரைஸ் வந்து $30,000 கிட்ட அவர் இதுல வச்சு ஏர்ன் பண்ணிருக்காரு சிம்பிளா. இதே வந்து இன்னொரு ஆளை நான் ரேண்டமா ஓப்பன் பண்றேன். இவரை பாருங்க, ஜஸ்ட் ஒரு 1 பேஜுக்கு $120 வாங்குறாரு. இப்ப அவற்ற 31 ஆர்டர் வந்து கியூல இருக்கு. அதாவது 31 ஆர்டர் வந்து இவர் ஒரே டைம்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 1185 ஆர்டர்ஸ் வந்து பினிஷ் பண்ணிருக்கு. இப்போ அவற்ற ஒர்க், அவற்ற ஏர்னிங்ஸை வந்து நீங்க நினைச்சும் பார்க்கல. அது இங்கேயே 1000 கிட்டே இருக்குது. இங்க பேசிக் எல்லாருமே வந்து பேசிக் பேக்கேஜ் தான் வாங்குவாங்க. சில பேர் ஸ்டாண்டர்ட் வாங்குவாங்க, சில பேர் பிரீமியம் பேக்கேஜ் வாங்குவாங்க. அப்ப அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து பாருங்க, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பில்லியனர்ஸ் லெவல்ல வந்து அவர் மில்லியனர் லெவல்ல வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கு இந்த ஒரு செல்லர். கிட்டத்தட்ட அவருடைய ஓர்டர்ஸ் வந்து பாருங்க 1185 ஃபினிஷ் பண்ணினது இருக்குது. இப்போ கரண்ட்லியா வந்து 31 ஓர்டர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து வெப்சைட் டிசைனுக்கு நான் ஸ்கில் பேஸா சொல்றேன். இதே நான் ஸ்கில் பேஸ்ல வந்து நான் இப்ப சொல்றேன். இப்ப பேக்ரவுண்ட் ரிமூவர், இப்ப பேக்ரவுண்ட் ரிமூவர்ல பார்த்தோம்டா இந்த பாருங்க, இதுல இப்படி போட்டோகளை வெறும் பேக்ரவுண்ட் எடுத்து போட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட போடுற இந்த மாதிரி வேலையில் செய்யறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 110 ஓடர்ஸ் முடிச்சிருக்கு. 30 போட்டோ வந்து பேக்ரவுண்ட் பண்ணி தரதுக்கு $10. அதே மாதிரி 65 போட்டோ அல்லது 65 போட்டோ பேக்ரவுண்ட் பண்றதுக்கு $30. கிட்டத்தட்ட 1000 கிட்ட போட்டோஸ் $170 வந்து அவர் வாங்குறாரு. கிட்டத்தட்ட 110 ஓடர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிறார். இப்ப பெரிய இப்ப 30 போட்டோஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு கிளிக்ல அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே செஞ்சிடும், ரிமூவ் ஆயிரும். அவ்வளவுதான், பெருசா நம்ம என்ன தேவையில்லை. இப்ப இவரை பாருங்க, கிட்டத்தட்ட 1000 கிட்ட இதுலயே ஓடர் முடிச்சிருக்கு. 1022 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு இப்படி இருக்கிற போட்டோவை இப்படி பேக்ரவுண்டை மாத்துறதுக்கு.
நார்மலா ஒரு 10 போட்டோவுக்கு $50 வந்து கேட்குறேன். இப்ப ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட ஒர்க்கை பொறுத்து அவங்களோட பிரைசிங் வந்து மாறுபடும். இப்ப ஒரே ஆட்கள் ஒரே மாதிரி தான் பிரைசிங் செட் பண்ணணுமே இல்லை. அவங்களுக்கு இஷ்டப்படி அந்த பிரைசிங் இதுல செட் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ஸ்கில்லே தேவையில்லை இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ற மாதிரி நீங்க செய்யறதுக்கு. இப்ப நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நான் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு ரேண்டமா காட்டுறேன். சரியா? நீங்க ஏதாவது ஒரு 2 பேர் சொல்லுங்க உங்களோட இத ஸ்பெசிஃபிக்கா. இப்ப கிராஃபிக் டிசைனர் எடுத்தோன்னு சொல்லாம கிராஃபிக் டிசைன்ல இப்ப ஏதாவது ஒன்று அப்படி வீடியோ எடிட்டிங்னு சொல்லாம வீடியோ எடிட்டிங்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு 30 செகண்ட் டைம் தானே ஃபாஸ்டா ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து சொல்லுங்க. நான் அதை சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டிரான்ஸ்லேஷன், கேமிங் எடிட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், கன்வா. ஓகே, கேமிங் எடிட்டிங்ன்றது நீங்க என்னத்த ஒரு கேம் வீடியோவை எடிட் பண்றதா இல்ல ஒரு கேமை டிசைன் பண்றதா, அது ஒரு தெளிவா சொல்லுங்க. ஓகே, நாங்க மெட்டாக்கிட்டே பார்ப்போம். டிரான்ஸ்லேஷன், இப்ப டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேஷன், இப்ப இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்றது வைப்போமே. ஓகே, இங்கிலீஷ் டு டைப்பிங் ஜாப் கூடி இருக்கு. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் பார்ப்போம் அந்த டிரான்ஸ்லேட்டர். இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிரான்ஸ்லேட்டர். இப்போ இவர்கிட்ட எடுப்பான். இவர் வந்து என்ன செய்யறாரு, இங்கிலீஷை வந்து தமிழுக்கும் தமிழை வந்து இங்கிலீஷுக்கு மாற்றி கொடுக்குறாரு. 600 வேர்ட்ஸுக்கு $15. வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட். 1020 வேர்ட்ஸுக்கு $20. 1600 வேர்ட்ஸுக்கு $25. கிட்டத்தட்ட 58 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இவர் 425 ஓடர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. அதுல 58 பேர் தான் அவருக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் ஏர்னிங்ஸ் வந்து வெறும் டிரான்ஸ்லேட்டர்ல கூகுள் இதுல இருந்தே அவர் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கு. இது வந்து டிரான்ஸ்லேட்டருக்கு நான் இப்போ ரேண்டமா ஒரு ஆள் கேட்டதுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது கண்டென்ட் ரைட்டிங், கன்வா, லோகோ கிரியேஷன், கேம் பிளே, வீடியோ எடிட்டிங். ஓகே, கண்டென்ட் ரைட்டிங்கை பார்ப்போம். கண்டென்ட் ரைட்டர். ஸோ அந்த கண்டென்ட் ரைட்டர் நீங்க என்ன யூஸ் பண்ணி கண்டென்ட் ரைட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து நார்மலா ஏர்னிங்க பார்ப்போம். ஓகே, இதுல வந்து இப்போ எனி பேஜ் யூ ஓன் வெப்சைட் ஹேவ், நீங்க எந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட் செட் பண்றாங்க. இவர் வந்து வெப்சைட்டுக்கு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்றவரையா இவர்கிட்ட பேக்கேஜ்ல பாருங்க பெரிய லெவலில் இருக்கு. $75, $150, $300, கிட்டத்தட்ட 1200 ஓடர்ஸ் வந்து இவர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நாங்க இன்னொரு ஆள்கிட்டயே பார்ப்போம் கண்டென்ட் கிரியேட்டர்ல ரேண்டமா. இவங்க வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 2 கிராஃபிக்ஸ் கண்டென்ட் இமேஜில் வந்து டிசைன் பண்றதுக்கு $60, $80, $100 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1200 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ல நீங்க நார்மலா பார்த்துட்டீங்க. இன்டீரியர் டிசைன், ஓகே, எல்லாத்தையும் பார்க்கல பிரதர். ஓகே, நான் பாஸா அதையும் சொல்றேன். அடிச்சோடனே வருது இன்டீரியர் டிசைன். இன்டீரியர் டிசைன்லாம் பாருங்க வேற லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டீரியர் டிசைனுக்கு நான் இப்போ ஒரு ஆல்டே ரேண்டம் ஓப்பன் பண்றேன். 3D மாடலிங் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு $60. ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லிக்க பாருங்க 3D இன்டீரியர் மாடலுக்கு. அதே 3Dயோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஃப்ளோர் பிளான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு $100. சரி, அதே அங்கால கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா போனா $130. அவரு இதுக்கு கிட்டத்தட்ட 554 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ கூடிய ஒரு ஓர்டர் வந்து கியூல நிக்குது. இன்னொரு ரேண்டமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். இதை பார்ப்போம். இதுவும் 3D மாடல் $120 ஸ்டார்டிங். பிரீமியத்துக்கு வந்து $400, ஸ்டாண்டர்டுக்கு $250. இப்போ 7 ஓர்டர் வந்து கியூல இருக்குது அவருக்கு. இப்போ இந்த டைம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. 119 ஓர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு. அப்ப பாருங்க அவர்கிட்ட ஏர்னிங்ஸ் வந்து 119. நம்மளா பாருங்க பேசிக்க மட்டும் 100ஆல பெருக்கி எங்க போதா அவர்கிட்ட இன்டீரியர் டிசைன் ஒர்க்குக்கு அவர்கிட்ட இது. அப்படி நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் அங்க இருக்கு. சரியா? அப்ப எல்லாத்தையும் வந்து நான் சர்ச் பண்ணல. கேம் வீடியோ அவர் கேட்டு அதை எடுக்க பார்த்துட்டு இப்ப கேம் வீடியோ இல்லாம வீடியோ மாதிரி இருக்கு தானே, யூடியூப் வீடியோ மாதிரி தானே கேம் வீடியோ நீங்க எடிட் பண்ணுவீங்க, நான் அப்படி சொல்றேன். ஓகே, கேமிங் வீடியோ எடிட்டிங் கிடக்குது. எல்லாமே சர்ச் பண்ண வரும் உங்களுக்கு. இப்போ கேம் வீடியோ ஒன்றை நீங்க எடிட் பண்ணுவீங்கன்னா அதை எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவற்றை ஓப்பன் பண்றோம் ரேண்டமா. இப்போ 4 ஓடர்ஸ் கியூல இருக்கு. கிட்டத்தட்ட 1392 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். சரியா?
1292 வந்து ஃபினிஷ் பண்ணிக்கு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ஸுக்குரிய கேம் பிளே ஒன்றை எடிட் பண்றதுக்கு $85 கேட்குது. இது 5 மினிட்ஸுக்குரிய கேம் பிளேக்கு $175. இந்தியாவில் வந்து $245 10 நிமிஷத்துக்கு. அவற்றை பேக்கேஜே அதுதான். கிட்டத்தட்ட 1392 ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த ரேம்டம் நான் ஒரு ஆல்ட்டி ஓப்பன் பண்றேன். இப்போ 15 ஓடர்ஸ் கியூல இருக்கு. கிட்டத்தட்ட 130 ஓடர்ஸ் வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 3-5 நிமிஷத்துக்கு வந்து இவங்க செய்யறாங்க எப்படின்னா $10. அதே மாதிரி அடுத்தது ஒரு 8-10 நிமிஷம் வீடியோண்டா $25. 12-15 நிமிஷம் வீடியோண்டா $35. அண்ட் இவங்களோட ரேட்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி இவ செட் பண்ணிக்கிறா. அப்போ ஒவ்வொரு ஆக்களோட வீடியோ எடிட்டிங்கை பொறுத்து அவங்களோட பேமெண்ட்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு ஆக்களும் அவங்க வைக்கிற பேமெண்ட் தான் வேக்கு. ஓகே, சரி. இப்படி ஒவ்வொரு ஆக்களோட டிசைன்களும் வந்து இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும் கிக் எப்படி இருக்கும்ன்றது, என்ன மாதிரி ஒர்க்குகள் போட்டா என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் இருக்குன்றது. அப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. ரம்டமா நான் சில பேர் கேட்ட இடத்துல என்னது சர்ச் பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப ஏர்னிங்ஸ் எல்லாமே பாருங்க $லாம் இருந்தது பாருங்க. அதுலயும் ஒரு பிரைசிங்ன்றது 3 விதமான பிரைஸ் செட் பண்ணலாம் ஒரு சர்வீஸுக்கு. அந்த பேசிக் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் ஷோ பண்ணாது. அப்ப நீங்க ஒரு நார்மலா ஒரு ஒர்க்கை போடுறீங்கன்னா அதுக்கு 3 விதமான பிரைஸை வந்து நீங்க செட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுலயும் நிறைய இப்ப செல்லர்ஸ்ல இப்ப நீங்க உங்களோட செல்லர்ஸ்ன்றது தானே நீங்க ஏர்ன் பண்றதுக்கு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க எல்லாரும் செல்லர்ஸ் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அதுக்குள்ளேயும் லெவல்கள் இருக்கு. இப்ப கேம் விளையாடக்குள்ள லெவல்கள் வர மாதிரி இதுக்குள்ளேயும் லெவல் இருக்கு. இப்ப நீங்க ஃபைவருக்கு ஃபர்ஸ்டா ஜாயின் பண்றீங்கன்னா நியூ செல்லரா இருப்பீங்க. சில டாஸ்க்கள் இருக்கு. இத்தனை செல்லர்ஸோட ஒர்க் பண்ணணும், கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும், இவ்வளவு ஏர்ன் பண்ணணும், அப்படி சில டாஸ்க்கள் இருக்கும். அந்த டாஸ்க்களை நீங்க கம்ப்ளீட் பண்ண லெவல் 1 லெவல் 2 டாப் ரேட் செல்லர் ஃபைவரால உங்களுக்கு பெச் தருவாங்க. உங்களோட ப்ரொஃபைல்ல உங்ககிட்ட பெச் ஒன்று ஷோ ஆகும். இப்ப யூடியூப்ல ஒரு பெச் கொடுப்பாங்க, பிசிக்கலா கொடுக்க மாட்டாங்க. இது உங்களோட ப்ரொஃபைல்ல வந்து ஒரு பெச் ஒன்று ஷோ ஆகும். அது ஃபைவர் மட்டும் தான் தருவாங்க. அது இருந்தாலே ஒரு பெரிய ஒரு லெவல்ல பண்ணாங்க ஃபைவர்ல. ஓகே, அடுத்த விஷயத்த பார்ப்போம். இந்த ஃபைவர்ல ஒரு நார்மலா ஃப்ரீலான்சிங்ல ஃபைவர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் ட்ரெடிஷனல் ஜாப் பண்ண டெய்லி ஒர்க்குக்கு போற அவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், என்ன டைம் நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த டைம்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும், இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணணும். ஃப்ரீலான்சிங் ஃபைவர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு டைம் இல்லை. ஃப்ரீயா இருந்தா நீங்க ஒர்க் பண்ணலாம். ட்ரெடிஷனல் ஜாப் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான டைம் இருக்கும். ஒரு மார்னிங் 8 o'clock 8 o'clock ஆஃபீஸ்ல நிற்கணும். ஷிஃப்ட் வந்து 5 o'clock முடியுமாண்டா ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க ஃபுல் பிசிக்கலா அட்டென்ட் பண்ணியே ஆகணும். பட் இங்க வந்து அப்படி ஒரு இஷ்யூ இல்லை. அன்லிமிட்டெட் இன்கம் நான் சொன்னேன் தானே. இப்போ மந்த்லி வந்து இவ்வளவுதான் ஃபிக்ஸடான்னு சொல்லலாம். உங்களுக்கு வார ஓர்டர்ஸை பொறுத்து கிளைண்ட்ஸை பொறுத்து இருக்கு பேமெண்ட். அதே மாதிரி நீங்க ஒரு வெப்சைட் டிசைனிங் செய்யற ஒரு ஆளுண்டா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு கிளைண்ட்ஸிட்ட நீங்க $100 வாங்கலாம். அதே ஒர்க்கு அதே சேம் ஒர்க்கு வேற கிளைண்ட்ஸிட்ட நீங்க $200 வாங்கலாம். அப்ப கிளைண்ட்ஸை பொறுத்து அந்த ரிக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து என்ன செய்யும் பேமெண்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்ப இந்த ஒர்க்குக்கு இவ்வளவுதான் சேலரி என்று யாருமே சொல்லுவாங்க. அப்ப டியூட்டி பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு இவ்வளவு மந்த்லி வருதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் ஃபிக்ஸடா இல்லை, ஒரு அன்லிமிட்டெட் இன்கம் வந்து இப்ப உங்களுக்கு ஒரு ஓடர்ஸும் பெறலாம், 100 ஓடர்ஸும் பெறலாம். அப்ப ஃபிக்ஸடா இருக்காது. ஆனா இங்க வந்து ஃபிக்ஸட் சேலரி தான். நீங்க என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் உங்களோட சேலரி வந்து என்ன அவ்வளவுதான். வேணுமெண்டா ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து சிம்பிளா தருவாங்க. அடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இல்லை, ஒர்க் ஃப்ரம் எனிவே. நீங்க எங்க போனாலும் ஒர்க் பண்ணலாம். மேபி நீங்க ஒரு லீவ் போட்டு வெக்கேஷன்ல நீங்கக்குள்ளே ஒர்க் பண்ணலாம். நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, ஃப்ரீலான்சர்ஸ்ல ஒர்க் பண்றோம். ஒரு லேப்டாப்பை கொண்டு டிராவலிங் பண்ணி திரிவாங்க ஒரு ஹெட்செட்டை மாடிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலோட ஒர்க் பண்ணலாம். ஆனா இங்க வந்து கட்டாயம் நீங்க ஆஃபீஸ் போயே ஆகணும். போகாட்டிக்கு அவ்வளவுதான், உங்களோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி இருக்காது, எல்லாம் பெண்டிங்ல இருக்கும், முடிஞ்சுதான் அழுவு. இங்க வந்து அப்படி இல்லை. அடுத்த மெயின் விஷயம், ஃபைவர்ல நீங்க தான் ஓனர். உங்களுக்கான கீக்கை கிரியேட் பண்றது, உங்களுக்கான பிரைஸை செட் பண்றது, இவ்வளவு பேமெண்ட் கிளைண்ட்ஸ்கிட்ட வாங்கணும்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. உங்களோட ஒர்க்குக்கு ஏர்ன் பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. பட் ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க அந்த கம்பெனி மேனேஜர், ஹெச்ஆர்எம் இருந்தா ஹெச்ஆர்எம், அதுக்கு கீழே ஆர்கனைசர், ஆஃபீஸர், உங்களுக்கான இன்சார்ஜ், அவங்களுக்கு கீழே தான் நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஆளா இருப்பீங்க. மேபி நீங்க ஒரு இன்சார்ஜா இருந்தாலும் கட்டாயம் அதுக்கு மேல ஒரு ஆளா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கீழே அவங்க சொல்ற டாஸ்க்கள் ஒர்க் எல்லாம் அந்த டைமுக்குள்ள ஃபினிஷ் பண்ணி ஒரு ப்ரெஷருக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா இங்க வந்து எந்த ஒரு இதுல பீஸ்ஃபுல்லா பிளெக்சிபிளா நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ இதை நீங்க ஃபுல் டைமும் பண்ணலாம், பார்ட் டைமும் பண்ணலாம். அது உங்களோட வார இன்கமையும் ஏர்னிங்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் பொறுத்து நீங்க அதுக்குள்ள இறங்குவீங்க. ஓகே, இதெல்லாமே வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப், அதாவது ஃபைவர் கோர்ஸை எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப். அதாவது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸை வந்து என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா ஷேர் பண்ற வழக்கம் இருக்குது. அப்ப அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டுகள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஏன் இதை ரெட் கலர்ல மறைச்சிருக்காடா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அவங்களோட பர்சனல். இப்போ அவங்க என்னென்ன கீக்குகள் என்னென்ன சர்வீஸ் போட்டாங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்காக தான். ஏன்னா நீங்களும் அதை காப்பி பண்ணி போடலாம், அது அவங்களுக்கு கம்பெட்டிட்டரா இருக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இதை மறைச்சிருக்கோம். இதே நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா நாங்க அடிக்கடி அப்டேட் பண்றோம். நீங்க பாத்துக்கொள்ளலாம். எங்களோட டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனல்ல ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அதுலயே நீங்க எங்களோட அப்டேட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. பாருங்க, இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஏர்னிங் ப்ரூஃப் இருக்குது. இதுல அவர் ரெக்கார்டிங்ஸா வீடியோவா சென்ட் பண்ணியிருந்தவர் ஃபுல்லாவே டாலர்ஸ்ல அவர் ஏர்ன் பண்ணி கொண்டு வந்து 2024 இருந்தே அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபைவர்ல எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இதே மாதிரி எங்களோட குரூப்ல போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ல அடுத்த இது எங்களோட இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தவங்க. அவருக்கு ஓடர்ஸ் வந்தோடனே அடுத்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் போட்ட வாட்ஸ்அப்ல இதுகள் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நாங்களும் ஷேர் பண்ணிடுறோம். இப்படி எக்கச்சக்கமா இருக்குது எங்களோட சோசியல் மீடியால எல்லாம். இப்ப நீங்களும் யோசிப்பீங்க, இந்த மாதிரி நானும் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி நானும் ஏதாவது ஒன்று உழைக்கணும். இப்ப அதுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், எங்க படிக்கிறேன் இதை அப்படி என்று யோசிக்கிறார்களுக்கு தான் நாங்க இருக்கோம் ஸ்கைஅப் கேம்பஸால. ஸோ இந்த ஸ்கைஅப் கேம்பஸால வந்து ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபைவர் கோர்ஸ் மட்டும் நாங்க படிப்பிக்கல, வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸ், அதாவது வெப்சைட் டிசைனிங் கோர்ஸ், வேர்ட் ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி கோடிங் இல்லாம ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். அந்த கோர்ஸும் வந்து நாங்கள் படிப்பிக்கிறோம். அது எங்களை ஃபைவர் ஸ்டூடெண்ட்ஸே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏர்னிங்ஸை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண நீங்களே அந்த கோர்ஸை எங்களுக்கு லான்ச் பண்ணுங்க. ஸோ போன ஆகஸ்ட் மந்த் தான் நாங்கள் அந்த கோர்ஸை லான்ச் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்கோம். அதுவும் பரலலா இப்போ ஃபைவர் கோர்ஸும் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஜூன் பேட்ச் தான் நாங்கள் இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஃபைவர் கோர்ஸ் வந்து ஃபுல்லாகவே 1 மந்த் கோர்ஸ் தான். ஸோ இந்த 1 மந்த்ல ஃபுல்லாக லைவ் கிளாஸாக ஜூம்ல நடக்கும். எப்படி இன்றைக்கு நடந்துச்சோ அப்படி தியரிட்டிக்கலாக நடக்காது, ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும். மற்ற ஃபுல் கிளாஸுமே ஏன்டா கிட்டத்தட்ட 80% நாங்கள் ப்ராக்டிக்கலாக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ தியரிட்டிக்கலாக டீச் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போ இதில் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா எல்லாரும் எந்த லெவலில் இருப்பீங்கன்னு தெரியாது. பட் இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங், இதுதான் ஃபைவர், இதுதான் கிக், இப்படி தான் ஏர்னிங்ஸ் இருக்கு, இவ்வளோ சர்வீஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கட்டாயம் வந்துருக்கு. அடுத்த நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு டைம் இல்லை இன்னொரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ண, டைம் பிரச்சனையா இருக்கு. ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து எல்லா கிளாஸுமே நைட் டைம்ல தான் போட்டிருக்கோம். ஸோ நைட் டைம்ன்றக்குள்ள இந்த மாதிரி 8 to 9 இல்லை 9 to 10, ஸோ இந்த மாதிரி டைமுக்கு தான் நாங்கள் சஜஸ்ட் பண்றோம். நாங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸிட ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸிட்ட கேட்டு தான் நாங்கள் அந்த டைமை இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நைட் டைம்ல. சப்போஸ் நீங்க அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு டிராவலிங்லயோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்து அந்த கிளாஸை மிஸ் பண்ணினா அதுக்கான ரெக்கார்டிங்க அன்றைய கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் நாங்கள் டைரெக்டா உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஏன் நீங்க வந்து இந்த ஸ்கைஅப் கேம்பஸ்ல நீங்க இதை படிக்கணும்னா, நான் சொன்ன மாதிரி நான் தான் உங்களுக்கு லெக்சர் பண்ண போறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 2019 மிட்ல இருந்து இந்த ஃபைவர்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் வந்து லெவல் 2ல இருக்கிற ஒரு செல்லர் ஃபைவர்ல. ஸோ என்னோட லெவல் 1லயும் ஒரு ஐடி இருக்குது, லெவல் 2லயும் ஒரு ஐடி இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸால 500க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச் பண்ணியிருக்கோம். எழுதப்பட்ட ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ என்னங்க நான் கான்ஃபிடென்ஸாக சொல்லுவேன், ஃபைவர்ல எந்த இஷ்யூ வந்தாலும் என்னால் சால்வ் பண்ண இயலும். அந்த அளவுக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து நான் டீச் பண்றது ஹெல்ப் ஆயிருக்குது. அடுத்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு கைடன் பண்ணுவோம். இப்போ எடுத்தோடனே எல்லாரையும் வந்து ஒரே லெவலில் பார்க்காம பேசிக்ல இருந்தே நாங்கள் ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் வரைக்கும் கொண்டு போவோம். உங்களுக்கான டவுட்ஸை வந்து பர்சனலாகவே ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பர்சனலா எங்களுக்கே மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட பர்சனலாகவே வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்றோம். ஸோ இப்போ குரூப்பா போட்டு அவங்களோட எல்லாருமே கழிச்சு கூத்தடிச்சு அப்படி செய்யாம பர்சனலா ஒவ்வொருத்தரையும் எங்களோட டீம் இருக்குது மேனேஜ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட பர்சனலாவே என்னென்ன டவுட்ஸ்ன்ற அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே அதுக்கான ரெஸ்பான்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 80% வந்து ப்ராக்டிக்கல் வைஸா தான் இந்த கிளாஸ் நடக்கும். ஸோ தியரட்டிக்கலா வந்து ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சு தியரட்டிக்கல் வந்து இந்த கிளாஸும் அடுத்து நடக்க போற இன்னொரு கிளாஸ் தான் தியரட்டிக்கல் இருக்கும். அது பேசிக் நாலேஜ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அந்த தியரட்டிக்கல்ல. அடுத்த வந்து உங்களுக்கு ஃப்ரீ சோஃபியாஸ் வந்து இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் ப்ரொவைட் பண்ணுவோம். அது என்னென்ன சோஃபியாஸ்ன்றதை நீங்க எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. மோஸ்ட் அவங்களுக்கு இந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்குரிய சோஃபியாஸ் தான் ஃபோட்டோஷாப், கேன்வா,
அதே மாதிரி உங்களுக்கு லைட் ரூம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த கோர்ஸ் எண்டில். அடுத்த லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு 1 month தான் கோர்ஸ் வந்துட்டு 1 month ஃபீஸ் பண்ணோடனே நாங்கள் டாட்டா பாய் என்று காட்டாம செப்பரேட்டா ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்குது. அந்த குரூப்ல உங்களை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிடுவோம். அதுல இருந்து கொண்டு நீங்க லைஃப் டைமும் எங்கிட்ட இப்போ ஃபைபர்ன்றது ஒரு அப்டேட் ஆகிற ஒரு விஷயம். புது புது அப்டேட்டுகள் வரும், சில ட்ரெண்டிங்கான ஒர்க்குகள் வரும். அந்த மாதிரி ட்ரெண்டிங்கள் வரக்குள்ள நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க, இதுக்குள்ள நீங்க உங்களோட கிக்க போடுங்க, இந்த மாதிரி இதுல நீங்க ஒர்க் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை வந்து கேளுங்க. அப்படி என்று எல்லா விதமான ஒர்க்கும் வந்து நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி மந்த்லி உங்களுக்கு மீட்டிங், உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ மீட்டிங் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணனா அதுக்கு செப்பரேட்டா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். அடுத்த வந்து பீனர் ஃப்ரெண்ட்லியா அப்ரோச்சா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணனோ அதே விட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நான் மெயின் கிளாஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணுவேன். அதோட உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்லி வைஸா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து சேரோ அப்படின்னு கதைக்க தேவையில்லை, ப்ரோன்டை கூப்பிட்டு நீங்க கூட டவுட்டுகளை வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த 5 கோர்ஸும் வந்து நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அதாவது ஒரு பண்டில ஃபைவர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏனென்றா ஃபைவர் அப்படின்றது ஒரு ஏர்னிங் பேஸ் கோர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க ஏர்ன் பண்ணேலும் இந்த ஃபைவர்ல வச்சு நீங்க ஏர்ன் பண்ணலாம் மணியை. இப்போ ஸ்கில் இல்லைன்னுட்டு அப்படியானவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கோர்ஸை படிக்காம, ஸோ அவங்களுக்கு நாங்களே கிரியேட் பண்ண சில கோர்சஸ் இருக்கு ஃபண்டமெண்டலா. ஸோ அந்த கோர்சஸை நாலேஜ் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான 5 கோர்ஸும் வந்து நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த 5 கோர்ஸும் நார்மலா நீங்க தனியா படிக்க போனாலே அதுக்கு வெளியில வேற லெவல்ல டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, பேமெண்ட் எல்லாம் வேற லெவல்ல கேட்பாங்க. அப்ப இதை நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் ஃபைவர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கோர்ஸ் எண்டில் சர்டிபிகேட் வந்து நாங்க ஃப்ரீ கோர்சஸ் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிராஃபிக் டிசைன். ஸோ இந்த 5 கோர்ஸும் ஃப்ரீயாவே நாங்க ப்ரொவைட் பண்றோம். சரியா? அடுத்த முக்கியமான விஷயம், இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிபிகேட் ஒன்று கிடைக்கும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு. அடுத்து இந்த 5 ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொஃபியாஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோ ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஸோ இவ்வளவு விஷயம் இன்க்ளூட் பண்ணாதான் இந்த ஃபைவர் கோர்ஸ்ன்றது எங்கேயுமே எப்பயுமே கொடுக்கல ஒரு ஆஃபரை வந்து தான் நாங்கள் எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இது எவ்வளவு இதுல என்னென்ன நாங்க டீச் பண்ண போறோம்ன்றதை இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நிறைய இப்ப புதுசா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சரியா? இப்ப நீங்க ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களோட இதுல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியனா இருந்தீங்கன்னா நீங்க முன்னுக்கு அந்த 0க்கு பதிலாக +94 ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 76 நீங்க டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து இப்பவே உங்களை ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா சீட்ஸ் வந்து லிமிடெட் தான். ஸோ மார்னிங்குள்ளேயே நீங்க இப்பவே வந்து நீங்க ஜாயின் பண்ணுவீங்க கன்ஃபார்ம் ஆனா உங்களோட நேமு, உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கோர்ஸ் டோட்டல் ஃபீஸ் வந்து எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா 6000 ₹6000 ஸ்ரீலங்கன் ரூபியில. ஓகே, ஸ்ரீலங்கன் ரூபியில வெறும் ₹6000 தான். இவ்வளவு சரி, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு அடிஷனல் சார்ஜும் இல்லை. வெறும் ₹6000 நீங்க ஒன் டைம்ல பண்ணாலும் சரி. இன்ஸ்டால்மெண்ட்டும் அவைலபிளா இருக்குது. நீங்க எங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டோட கண்டெக்ட் பண்ணி காய்ச்சிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்தியன் ரூபியில வந்து 2500 ₹2500 இந்தியன் ரூபியில இதுக்கும் இன்ஸ்டால்மெண்ட் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டோட நீங்க கண்டெக்ட் பண்ணி காய்ச்சிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு ஆஃபரோட வந்து நாங்க இந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஜாயின் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க ஏர்லியா உங்களோட நேமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களோட சீட்ஸ் வந்து புக் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களோட பேமெண்ட்டை பே பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கான டைமை நான் தாரேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இது வந்து உங்களுக்கு Q&A. ஸோ அந்த செஷன்ல நீங்க உங்களுக்கான டவுட்ஸுகள் ஏதாவது உங்களுக்கான தனியா ஏதாவது பர்சனல் டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம்.